A very happy evening, friends. Journey by train. நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Third term portion we have completed section 2 and we are in the mid of third section. So இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம்? இத குயிக்கா ரீகேப் பண்ணி பார்ப்போமா? So இந்த கதையிலே வந்து ஒரு அற்புதமான பயணம். இந்த ஒரு ஆங்கிலேயரான மிஸ்டர் ஃபீலியஸ் ஃபாக் வந்து எடுக்கிறார். So he is undergoing a wonderful journey. Amazing journey. Amazing journey by an Englishman. What is his name? Mr. Phileas Fogg. Phileas Foggங்கிறது தான் அவருடைய பெயர். So he loves to travel. Whatever he thinks for, he does it. என்ன வேணாலும் பண்ணி ஒரு வேலையை சாதிச்சுக்கணுங்கிறது அவர் கண்டிப்பா ரொம்ப உறுதியா இருப்பார். So he is accompanied by an attendant. What is his name? அவருடைய பேர் என்ன? Is accompanied by French attendant. His name is Passepartout. His name is Passepartout. சும்மா சுத்தி பார்க்கணுங்கிறதுக்காக போறாங்களா? ஒரு பந்தயம். இந்த பந்தயத்தினுடைய மதிப்பு எவ்வளோ? $20,000. So they travel for a bet amount of $20,000. இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இந்த கதையில நம்ம பாக்குறோமா? இல்ல, ஃபாகினுடைய நண்பர் who he meets in a journey. His name is Sir Francis Cromarty. Francis Cromarty. So முதல் செக்ஷன்ல நம்ம பார்க்கும்பொழுது அழகான இந்த மலை அடிவாரங்கள், தீவுகள், இது போன்ற இடங்கள்லாம் அவங்க கடந்து போறாங்க. So Passepartout, he didn't believe that he's actually crossing India in a railway train. எதுல பயணிக்கிறாங்க? ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறாங்க. நிறைய பாம்புகள், விலங்குகள்லாம் என்ன பாக்குறாங்க? புலிகள், யானைகள், இதெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. So in section 2 what we come across, so the train gets stopped at 8 o'clock somewhere around 15 miles away from Rothal. ரோத்தல்ங்கிற இடத்தை தாண்டி ஒரு 15 மைல் தாண்டி அந்த ரயில் ஆனது நிக்கிறது. பீலியஸ் ஃபாகும் மற்றவர்களும் ரொம்ப கோபம் அடைஞ்சு போறாங்க. என்னது இது, ரயில் வந்து இப்படி மத்திய காட்டுல வந்து நிப்பாட்டப்பட்டிருக்கு, என்ன நடக்கிறது இங்க, ஏன் இங்க நிக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை இவங்க 3 பேருக்குமே இருக்கு. இதே போல மற்ற பயணிகளுக்கும் தோன்றுது. இந்த ரயில் வந்து ரயில்வே லைனும் எல்லா இடத்துக்கும் கனெக்ட் ஆகப்பட்டிருக்குங்கிற தகவல் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. ஆனா ஏன் இந்த இடத்துல நிக்குது, இந்த மாதிரி சந்தேகம் அவங்களுக்குள்ள இருக்கு. So what happens? The railway conductor, he comes and says, it doesn't go beyond this place. So இப்ப இவங்க எந்த இடத்துல ரயிலானது நிக்கிறது? கோல்பிங்கிற இடத்துல இந்த ரயிலானது நிப்பாட்டப்பட்டிருக்கு. 50 miles, which is short from Allahabad. 50 miles. Just 50 miles short of Allahabad. So here what happens? Sir Francis, he gets very angry and gets annoyed. என்ன டிக்கெட் என்னடான்னா பாம்பேல இருந்து கல்கட்டான்னு விற்கப்பட்டிருக்கு, ஆனா இப்படி சம்பந்தமே இல்லாம பாதி வழியிலேயே நிப்பாட்டப்பட்டிருக்கு ரயில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. So now the passengers are looking for some other way of mode of transportation. இங்க இருந்து எப்படியாவது போகணும் இல்லையா? The passengers had to provide some means of transportation from Colby to Allahabad. So Mr. Fogg, his attendant Sir Francis, they planned to reach Allahabad in time by some means of transport. எப்படியாவது அலகாபாத் போய் அடைஞ்சிட்டோம்னா அங்கேருந்து கல்கட்டால இருந்து ஹாங்காங்க்கு ஒரு ஸ்டீமர் வண்டி
தயாரா இருக்கும். 25ஆம் தேதி போய் அடைஞ்சிடலாங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஸோ தே ஹேட் நியர்லி 2 days லெஃப்ட் டு ரீச் அலகாபாத். கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் மீதம் இருந்தது கல்கட்டா போய் அடையறதுக்கு. எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அந்த இடத்துக்கு. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு யானை வழியா யானை மூலியமா போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோஜனை தோன்றுது. கியோனிங்கிறதான் இந்த விலங்கினுடைய பெயர். கியோனி, திஸ் வாஸ் தி நேம் ஆஃப் தி அனிமல் அண்ட் இட் could doubtless travel rapidly for a long time. வேகமாக ரொம்ப தூரத்துக்கு வந்து இதால பயணிக்க முடியுமா? So in the absence of any other means of transport, Mr. Fogg resolved to hire him. வேற எந்த ஒரு போக்குவரத்துமே இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு கிடையாது. அதனால ஃபாக் வந்து மன உறுதியா இருக்காரு. இந்த யானையிலேயே நம்ம பயணிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள தோன்றுது. When therefore Mr. Fogg proposed this to elephant's owner, he refused point blank. ஸோ இந்த கதையில நம்ம இன்னொன்னு என்ன பார்த்தோம், அந்த எலிஃபென்டினுடைய ஓனர் அவங்கள்ட்ட வந்து பேரம் பேசுறாங்க, எத்தனை ரூபாய் கொடுத்தா நாங்க இதுல பயணிக்க முடியும்னு. முதல்ல $10 சொல்றாங்க, அப்புறம் $20. அதுக்கும் வந்து அவர் மறுக்கிறாரு. மறுக்கிறது தான் ரெஃப்யூஸ்டுக்கான அர்த்தம். 40 பவுண்ட் ஒத்துக்கிற மாதிரியே தெரியல. ஸ்டில் ரெஃப்யூஸ்ட். They started with 10 pounds, then asked for 20 pounds, then they requested for 40 pounds, but still he refused. இதோட நம்ம போன கிளாஸ்ல முடிச்சிருந்திருப்போம். வேற பேசுறாங்க, நாங்க வந்து இப்ப பயணிச்சாலும் யானை தான் இருக்கு இப்ப உங்களுக்கு போறதுக்கு, வேற எதுவுமே இல்லை இந்த காட்டுல இருந்து வெளியில கிளம்புறதுக்கு. So what happens, we will see today. Mr. Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright. நேரடியாகவே நம்ம அந்த யானையே வாங்கிடலாம் படபடப்போட. flurriedனா என்ன, படபடப்பு. Mr. Phileas Fogg, without getting in the least flurried, then proposed to purchase the animal outright and at first offered 1,000 pounds for him. நேரடியாவே நம்ம வந்து இப்ப பேரமே பேச வேண்டாம். 1000 பவுண்ட் ஒத்துப்பீங்களா, நாங்க வாங்கிடுறோம். The owner, perhaps thinking he was going to make a great bargain, still refused. பெரிய அளவுல லாபத்தை தான் நம்ம சம்பாதிக்க போறோம், இருந்தாலும் அந்த இடத்துல பணத்துக்கு வந்து ஒரு நப்பாசை, ஆனாலும் மறுக்கிறாரு. மிஸ்டர் ஃபாக் ஆஃபர்ட் first 1,200, then 1,500, 1,800, 2,000 pounds. 1000 பவுண்டுன்னு ஆரம்பிச்சாரு, மறுபடியும் பேரம் பேசுற 1,200, 1,500 பவுண்ட், 1,800, கடைசியா 2,000 பவுண்ட். Passer Partout was fairly white with suspense. At 2,000 pounds, the man yielded. அதாவது இப்ப வந்து ஒத்துண்டாராம். 10 பவுண்ட்ல ஆரம்பிக்கப்பட்ட பேரம் இப்ப எத்தனை ரூபாய்க்கு முடிக்கப்பட்டிருக்கு, 2,000 பவுண்டுக்கு ஒத்துண்டிருக்காரு. ஈல்டெட் அப்படின்னா இங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். At 2,000 pounds, the man yielded. இந்த யானையினுடைய உரிமையாளர், the owner of the elephant, he finally accepted to give his elephant for 2,000 pounds. Good heavens, what a price for an elephant, cried Passepartout. அடா என்னது இது, ஒரு யானைக்காக இவ்ளோ மதிப்பா, இவ்ளோ விலையா, what a price for an elephant, cried Passepartout. அடற, நம்ம எல்லாமே யோஜனை பண்ணுவோம் இல்லையா, ஒரு இடத்துக்கு நம்ம பயணிக்கணும்னா நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த தொகையை கொடுத்துட்டு பயணிப்போம். இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்லை, ஆப்ஷனும் இல்லை. They don't have any other option, they have to travel. So what is the only means of transport that they have? They only have this elephant, which they started bargaining for 10 pounds. ஆரம்பத்துல வந்து 10 பவுண்டுக்கு பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க, கடைசியில 2,000 பவுண்டுக்கு ஒத்துன்னு இருக்காங்க. யார் ஒத்துண்டா, அந்த எலிஃபென்டோடைய ஓனர் கடைசியா கொடுக்கறதுக்கு ஒத்துண்டாரு. ஆனா இத வந்து பாசப்போட்டோட்டுக்கால ஏத்துக்க முடியல, இவ்வளோ ரூபாய் கொடுக்கணுமா ஒரு யானைக்காகன்னு. A young man with an intelligent face offered his service as a guide, which Mr. Fogg accepted. ஒரு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்,
புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு முகம். அவர் வந்து ஒரு வழிகாட்டியா நான் உங்களுக்கு சேவை செய்யறேங்கிறதுக்கு ஏத்துக்கிறார். விச் மிஸ்டர் ஃபாக் அக்செப்டட். இதை வந்து ஃபாக் ஏத்துக்கவும் செய்யறார். ப்ராமிசிங் சோ ஜெனரஸ் அ ரிவார்ட் as to greatly increase his zeal. அவருடைய உற்சாகத்துக்கு ஏத்தா போல இது அவர் வந்து சொல்றது, நான் வழிகாட்டியா இருக்கேங்கிறது சொல்றது இவருக்கு வந்து சந்தோஷத்தை தருது. The elephant was led out and equipped. அங்கேருந்து யானையானது புறப்பட்டது, இவங்க எல்லாரும் அதுல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. The elephant was led out and equipped. So reward அப்படின்னா என்ன? வெகுமானம். Mr. Fogg accepted, promising so generous a reward as to greatly increase his zeal. தங்களுடைய உற்சாகத்துக்கு அதிகரிக்கிற மாதிரி இவர் வந்து நானே உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கேன் ஒத்துக்கிறார் இல்லையா? இது வந்து அவருக்கு ஒரு பெரிய வெகுமானமா அவர் நினைச்சுக்கிறார். So soon after this, the elephant was led out and equipped. இதுக்கப்புறம் இதுல அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. The man who was a skilled elephant driver. ஸ்கில்ட் எலிஃபென்ட் டிரைவர்னா என்ன? ஒரு திறமையான யானை ஓட்டுநர். இந்த நபர் யார் ஒத்துக்கிறாரோ வந்து ஒரு திறமையான யானை ஓட்டுநரா இருக்கு. He covered the elephant's back with a sort of saddle cloth. இது என்ன மேம் saddle cloth? இது எப்படி இருக்கும்? துணியா? வெறும் சாதாரண துணியா? அதுதான் saddle clothன்னு நம்ம சொல்றோமா? உங்களுக்கு நான் படத்துல காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். நீ பாருங்க, யானை மேல ஒரு பெரிய துணி மாதிரி போர்த்தப்பட்டிருக்கு. அது மேலதான் இந்த யானை மேல சவாரி செய்யறவங்க பயணிக்கிறவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதோடைய கழுத்து பகுதியில. The man who was a skilled elephant driver covered the elephant's back with a sort of saddle cloth and attached to each of its sides some uncomfortable howdahs. அதுக்கு அந்த அளவுக்கு சௌகரியத்தை கொடுக்காது, அதுதான் அன்கம்ஃபர்டபிள். சௌகரியத்தை ஏற்படுத்துறதுன்னா கம்ஃபர்டபிள் சொல்லுவோம், அசௌரியமா இருக்கிறது அன்கம்ஃபர்டபிள் சொல்லுவோம். ஹவுடாஸ்னா என்ன? அந்த யானை மேல உட்காரத்துக்கு ஒரு சேர் மாதிரி போட்டோம்னா எப்படி இருக்கும்? இங்க பாருங்க, இவங்க பயணிக்கிறாங்க. இதுல வந்து அந்த நாட்கள்ல இந்த ராஜா எல்லாம் உட்காந்துக்கிறாங்கன்னா வெறும்னா இந்த யானை மேல ஏறி உட்காருவாங்களா? அவங்கள வந்து கௌரவிக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி இடமானது கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு சேர் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஹவுடாஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹவுடாஸ், இட்ஸ் a seat for riding on the back of an elephant. ஸோ மீனிங்கா நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் a seat, ஒரு அமரத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு seat provided on back of the elephant. இந்த படத்தை பார்க்கும்பொழுது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். யானை மேல அப்படியே ஏறி உட்கார முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு சீட் மாதிரி போடப்பட்டிருந்தா இவங்களால சௌகரியமா உட்காந்துக்க முடியும். ஆனா அந்த யானைக்கு வந்து அது சௌகரியமா இல்லை, அதுக்கு அது இம்சையா தான் இருக்கும். இது ராஜாக்களுக்கு எல்லாம் போட்டிருக்க ஒரு சீட். இப்போ சாதாரண மக்கள் எல்லாம் உட்காந்துப்பாங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். The man who was a skilled elephant driver covered the elephant's back with a sort of a saddle cloth. ஒரு துணியை வந்து போத்தி வச்சிருக்காரு அந்த யானைக்கு மேல. அது மட்டும் இல்லாம ஹவுடாஸ் ஆனது போடப்பட்டிருக்கு, அதாவது அது மேல உட்காரத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு சீட். Phileas Fogg paid the elephant owner with some banknotes which he extracted from the famous carpet bag, an action that made poor Passepartout lose his breath. Phileas Fogg என்ன பண்றாரு? அந்த யானை உரிமையாளர்கிட்ட வந்து சில பணம் கொடுக்குறாரு. with some banknotes which he extracted from his famous carpet bag. இந்த கோணிப்பை மாதிரி அதுல வந்து இவர் நிறைய பணம் சேகரிச்சு வச்சிருந்திருக்காரு. அதுல இருந்து
கொஞ்சம் பணத்தை வந்து அந்த எலிஃபென்ட் ஓனருக்கு கொடுக்குறாரு. இந்த செயல் ஃபிலியஸ் ஃபாக் பண்றது வந்து பாசர் பாட்டோவுக்கு வந்து மூச்சு வாங்குறது. என்ன பண்றாரு இவரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுறது. I'll show you how a carpet bag looks like. This is how கோணினால செய்யப்பட்ட பை. இந்த பயணத்துக்காக எடுத்துக்கிற ஒரு பை, பயணத்தும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுற ஒரு பை, கார்பெட் பேக், பயண பை. This is how it looks. Okay. யானை மேல துணியானது போடப்பட்டிருக்கு. அதுதான் நம்ம சேடல் கிளாத்ன்னு சொல்றோம். அதுக்கு மேல போடப்படுற சீட், அதுக்கு பேரு ஹவுடாஸ். அதுதான் இந்த படத்துல இங்க கொடுத்திருப்பேன். This picture would help you to recognize. ஓகே, ஹவுடாஸ்னா எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டீங்களா? Saddle cloth, cloth which is covered, which is put on top of the elephant. இந்த கார்பெட் பேக்ல இருந்து, இந்த பையில இருந்து, பண பையில இருந்து சில பேங்க் நோட்களை வந்து எடுத்து கொடுக்குறாரு. யார் கொடுக்குறா? Phileas Fogg வந்து கொடுக்குறாரு. While Sir Francis and Mr. Fogg took the howdahs on either side. இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கமா இவங்க மாத்தி மாத்தி உட்காந்துக்கிறாங்க. Passepartout got onto the saddle cloth between them. The driver perched himself on the elephant's neck. அந்த யானையை ஓட்டுனர் அவர் வந்து யானையினுடைய கழுத்து மேல உட்கார்ந்துக்கிறாங்க. And at 9 o'clock they set out from the village. 9 மணி இருக்கும், அந்த கிராமத்துல இருந்து கிளம்புறாங்க. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. அடர்ந்த அந்த பனைமர காட்டுல இருந்து இந்த சுருக்க பாதையா அந்த யானை வந்து அந்த கிராமத்துல இருந்து கிளம்பி போறது. The animal marching off through the dense forest of palms by the shortcuts. Perched அப்படின்னா என்ன? அமர்ந்து உட்கார்ந்தாங்க. The driver perched himself on the elephant's neck. அந்த யானைய ஓட்டுனர் இந்த யானையினுடைய கழுத்து மேல வேற ஏறி உட்கார்ந்துக்கிறாரு. 9 மணி அளவுல இந்த கிராமத்துல இருந்து கிளம்புறாங்க. The animal, it starts marching off to the dense forest of palms. இந்த பனைமர காட்டுல இருந்து ஷார்ட்கட்டா சுருக்கபாதை வழியா அந்த யானை அந்த இடத்துல இருந்து கிளம்பி போறது. பனைமரக்காடு, பனைமரங்களினுடைய அடர்ந்த காடுகள் இப்படிதான் இருக்கும் பார்க்கறதுக்கு. dense forest of palms. So this, the section 3 comes to the end. இதோட இந்த கதையானது முடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துக்கு போய் அடையிறாங்களா, ரீச் ஆறாங்களா அலகாபாத்துக்கு, இது எந்த தகவலுமே இதுக்கப்புறம் கொடுக்கப்படல. இவங்க எப்படி வந்து ஆரம்பிக்கிறாங்க பயணத்தை, எங்கெல்லாம் இடங்கள் கடந்து போறாங்க, அப்புறம் அந்த யானை உரிமையாளர் எத்தனை ரூபாய்க்கு பேரம் பேசுறாங்க, இதெல்லாம் முக்கியமா இந்த செக்ஷன்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த யானை மேல போடப்பட்ட இந்த துணியானதா இருக்கட்டும், சேடல் கிளாத்தா இருக்கட்டும், ஹவுடாஸ், இந்த புது வார்த்தைகள் நம்ம இங்க தெரிஞ்சிருந்திருப்போம். சேடல் கிளாத், ஹவுடாஸ், கார்பெட் பேக். கார்பெட் பேக்னா ஒரு பயணப்பை. இதுக்கான அர்த்தம் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா இன்னொன்னு சொல்லலாம். கார்பெட் பேக், traveling bag,
பயணத்துக்காக கொள்ளப்படுற ஒரு பை. A traveling bag made of thick, கனமான thick woven fabric. கோணி பைன்னு சொல்லுவோமே அது மாதிரி thick woven fabric for which is used for carpet. Used for carpet. Money which Phileas Fogg is having, he has kept it in this carpet bag. Phileas Fogg அவர் வந்து வச்சிருந்த பணத்தை வந்து இந்த கார்பெட் பேக், இந்த பயணப்பையில வந்து பயணத்துக்காக எடுத்துக்கொண்ட பை, அதுலதான் இந்த பணத்தை வச்சிருக்காரு. அதுல உட்காந்துக்கிறது, அவங்க அமர்றதுனால. பொசிஷன், இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கமா இவங்க ரெண்டு பேரும் ஏறி உட்காந்துக்கிறாங்க. Phileas Foggum pass a part out. Okay. So how their journey starts, where and all they travel, and when the train gets stopped in the middle of the forest, what are the other means of transport that they find, and finally they travel in the elephant and they bargain it for 20,000 pounds and they left the village around 9 o'clock. So this section 3 comes to an end. After this, no information is provided further about their travel. இந்த பயணத்தினுடைய கூடுதலான தகவல், இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது நமக்கு இதுல தரப்படல. சரியா? ஸோ இந்த கதையில நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்களை வந்து ஒரு ஆக்டிவிட்டிமா, வேர்ட் வால் ஆக்டிவிட்டியா கேட்டிருக்கேன். ஒரு ஹேங்மேன் விளையாட்டு. ஸோ இந்த ஹேங்மேன் விளையாட்டை நம்ம விளையாடி பார்ப்போமா? சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், ஆனாலும் உங்களால பதில் கண்டுபிடிக்க முடியுதான்னு நான் பார்க்க போறேன். After this, we will discuss answers for textual questions. Englishman who cares more about bet, இந்த பந்தயத்துக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. willful to do anything what he wants, தான் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்யணுங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியா இருக்காரு. இவர் யார் இந்த கதையில? 3 கதாபாத்திரங்கள் பாக்குறோம். Phileas Fogg, Passepartout, அப்புறம் Cromarty, Francis Cromarty. இந்த 3 பேர்ல யாரு? இந்த எழுத்துக்களை வச்சு கொடுக்கப்பட்ட பிளாங்க் வச்சு இந்த கேரக்டனுடைய டிஸ்கிரிப்ஷனை வச்சு நீங்க யாருன்னு சொல்லுவீங்க? Englishman cares more about bet, willful to do anything what he wants, தான் என்ன செய்யணுங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரோ அதை செய்யறதுக்கு அவர் அதை அடைஞ்சே தீர்வர், அதை வந்து செஞ்சே தீர்வர். அவர் யாரு? ஒரு ஆங்கிலேயர். What is his name? One of you have told me. First letter as P. Okay, correct letter. Letter is right. ஆரம்ப எழுத்து P. என்ன யாரு? பாசப்போட்டா? பாசப்போட்டோ, PASSE PARTPO. அத்தனை எழுத்துக்கள் இருக்கா? கிடையாது. ஆங்கிலேயர், அவர் வந்து பந்தயத்தை பத்தி ரொம்ப
சிந்திப்பர், அவருக்கு அதுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. யார் அவர்? கரெக்ட், ஃபீலியஸ் ஃபாக் தான். அவருடைய அந்த பேருனுடைய ஸ்பெல்லிங் என்ன? கேன் சம்வன் டெல் மீ த ஸ்பெல்லிங் ஆஃப் ஃபீலியஸ் ஃபாக்? கரெக்ட், H. சரியான வரிசையில தான் சொல்லிட்டு இருக்கீங்க. fog, FOGG. பர்ஃபெக்ட். இவரை பத்தி தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. Phileas Fogg. Perfect. The answer is correct. French attendant. Phileas Fogg was accompanied by a French attendant. What was his name? Francis Cromarty-ஆ? அப்படியா? ஒருத்தவங்க பிரான்சிஸ் குரோமார்ட்டின்னு பதில் சொல்லியிருக்கீங்க. சரியான பதிலா அது? பிரான்சிஸ் குரோமார்ட்டி அப்படி ஒருவேளை நீங்க சொல்றது சரினா, அத்தனை எழுத்துக்கள் இங்க இருக்கா? அதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாமே. இல்லையே. பிரெஞ்சு அட்டெண்டன்ட். இப்ப சரியான பதில கண்டுபிடிச்சிட்டீங்க. பாசேபாட்டோட் தான் சரியான பதில். Phileas Fogg was accompanied by a French attendant. His name was Passepartout. Amazing. Very nice. This answer is also perfectly identified. One among the Fogg's friend. Fogg இனுடைய நண்பர். இத்தனை நேரம் சொல்லியிருந்தீங்களே இவருடைய பெயர். முதல் கேள்விக்கு இரண்டாவது கேள்விக்கலாம். Phileas Fogg வந்து ஒரு பயணத்தும் பொழுது இவரை நண்பரா சந்திக்கிறார். Answer is correct. It is Francis Cromarty. Thank you for answering it. என் வரணுமே. Francis. FRANCIS. அடுத்த எழுத்து S. Correct. Cromarty. CROMARTY. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. Passepartout suggested that they can travel on Indian. எதுல வந்து பயணிக்கலாம்னு Passepartout வந்து சஜஸ்ட் பண்றார். Travel on Indian டைகர்ல அது பயணிக்கலாம்னு சொல்றாங்களா? அந்த விலங்குக்கு வந்து பார்கெயின்லாம் பண்றாங்க. 10 பவுண்ட் ஆரம்பிச்சு கடைசியில எத்தனை பவுண்டுக்கு முடிக்கிறாங்க? அதுவுமே அடுத்த கேள்வியா வரப்போகுது. I won't reveal the answer. You are going to guess it. Correct. Elephant தான் சரியான பதில். Passepartout suggested that they can travel on Indian elephant. 10 பவுண்ட்ல ஆரம்பிச்சது கடைசியா அந்த யானையானது எத்தனை ரூபாய்க்கு வாங்கப்பட்டது? For how many pounds? நீங்க தான் க்ளூவாவே இந்த படத்துல கொடுத்திருக்கீங்களே. கரெக்டா அதை பார்த்திருக்கீங்க. This 2000 pounds. Few questions from this prose journey by train have been asked and you have answered it very well. எல்லாம் கவனிச்சிருந்திருக்கீங்க இந்த கதையை. Thank you. அடுத்தபடியா இந்த டெக்ஸ்ட் புக்ல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில நம்ம பார்க்கலாம். செக்ஷன் 2லயே நம்ம இந்த 2 கேள்விகளுக்கான பதில் பார்க்க வேண்டியதா இருக்கு.
After that, I will proceed with section 3 answers. Okay. ரெண்டாவது செக்ஷன்ல என்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு? டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். Why did the train stop in the middle of the forest? ஏன் வந்து நடுக்காட்டுல அந்த ரயில் ஆனது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான பதில் என்ன? The train stopped in the middle. Train stopped in the middle of the forest. ஏன் நடுக்காட்டுல நிப்பாட்டப்பட்டது ரயில்? ஏன்னா இதுக்கப்புறம் ரயில் ரோட் லைன்ஸ் இல்ல அப்படிங்கறதுதான் சொல்லப்படுது. ரயில் ரோட் லைன்ஸ் இல்ல. as there were no railroad இந்த இடத்தை தாண்டி இதுக்கு மேல ரயில் ரோட் கிடையாது. அதனாலதான் அந்த இடத்துலயே ரயில் நிறுத்தப்பட்டது. கிடையாதுன்னு வேற சொன்னாரே அந்த ரயில் கண்டக்டர். Beyond that place. The train stopped in the middle of the forest as there were no railroad lines beyond that place. Why was Sir Francis angry? ஏன் கோவமா இருந்தார்? There were no railroad lines from Colby to Allahabad. கோல்பில இருந்து அலகாபாத் போறதுக்கு எந்த ஒரு ரயில்வே பாதையும் கிடையாது. There were no railroad lines from Colby. Colby to Allahabad. ஆனா டிக்கெட் என்னவோ பாம்பேல இருந்து கல்கட்டாக்கு விற்கப்பட்டிருக்கு. பட் த டிக்கெட்ஸ் வேர் சோல்ட் விற்கப்பட்டது. வேர் சோல்ட்னா டிக்கெட் ஆனது எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு விற்கப்பட்டிருக்கு? பாம்பேல இருந்து கல்கட்டாக்கு விற்கப்பட்டிருக்கு. வேர் சோல்ட் ஃப்ரம் Bombay to Calcutta. So this made Sir Francis angry. So அவர் கோபமா இருந்தார். Sir Francis was angry. செக்ஷன் 2ல 2 கேள்விகள். இந்த 2 கேள்விகளுக்கான பதில நான் இப்ப எழுதியிருக்கேன். அடுத்தபடியா 3rd செக்ஷன். இது நம்மளுடைய புத்தகத்துல எங்க இருக்கு? ஒரு வாட்டி பார்த்துடலாமா? Where it is in our textbook. Which mode of transport did Fogg choose? எந்த பக்கத்துல இருக்கு? Page number 85 in our textbook. Discuss and answer. Which mode of transport did Fogg choose? Did he hire Kioni? அந்த யானையினுடைய பெயர் தான் கியோனி. Why was the elephant owner happy with the deal?
ஏன் வந்து அவ சந்தோஷப்படுற? இந்த 3 கேள்விகளுக்கான பதில நம்ம இப்ப பார்க்கலாம். Which mode of transport did Fogg choose? Initially, he chose to go on foot. நடந்தே போலாம் தான் நினைச்சார். கடைசியா யானையானது வாங்கப்பட்டது பேரம் பேசி. அதுலதான் அவங்க பயணிக்கிறாங்க. At first, Fogg chose. Fogg chose தேர்ந்தெடுத்தார். Chose. Fogg chose to go on foot to Allahabad. கடைசியாக யானையானது வாங்கப்பட்டது. Finally purchased. Take them to அலகாபாத். அலகாபாத் போய் அடையிறதுக்கு யானையிலேயே போயிடலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்கப்பட்டது. ஆரம்பத்தில் நடந்தே போயிடலாம்னு நினைச்சாங்க. அது எப்படி நடந்து அவ்வளவு தூரம் போக முடியும்? Did he hire Kioni? Why? He did not hire Kioni, but he purchased it for 2,000 pounds because the owner of the elephant, he wanted to make a big bargain. So he refused to hire him. வாடகைக்கு எடுத்துக்கலாம் தான். வாடகைக்கு எடுக்க முடிஞ்சுதா அப்படிங்கிறது கேள்வி. ஏன் அப்படிங்கிற கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. வாடகைக்கு வந்து எடுக்க முடிஞ்சுதா? இல்ல. அவர் என்னதான் தொகை இவர் பேரம் பேசினாலும் ஒத்துக்கவே இல்லை. கடைசியா 2,000 பவுன் நான் வாங்கவே செஞ்சிடுறேங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பதில் வந்து இல்ல. நோ, he did not hire Kioni. But purchased it for 2,000 pounds. 2,000 பவுண்டுகளுக்கு வாங்கப்பட்டது. ஏன்? Because the owner of the elephant, அந்த யானையினுடைய உரிமையாளர், owner of the elephant, intended to make a big bargain. பெரிய தொகையை வந்து பேரம் பேசணும்னு எதிர்பார்த்து. So refused to get it. Sorry. Why was the elephant owner happy with the deal? The elephant owner, he was happy with the deal because Fogg offered him 2,000 pounds to purchase the elephant. 2,000 பவுண்ட் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஃபாக் சொன்னோன்னு இது அந்த யானையினுடைய உரிமையாளரை சந்தோஷப்படுத்துறது. This made the elephant's owner very happy. That is the reason he was very happy with the deal. The elephant owner was happy with the
Because step for offer him. நான் எனக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்றேன். Offer him 2,000 pounds to purchase the elephant. The answer for the third question. So in today's session, we have completed the third section as well. Any doubts to anyone regarding this prose journey by train? If so, you may please ask. The third section la vanda mukkiyamaana vaarthaigalukku padam moolamaavum na ungalukku arthatha therivichiruppen. Fine. One of you have asked meaning of zeal. Zeal நான் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லியிருந்திருப்பேன், but still I'll let you know once again. It means enthusiasm, உற்சாகம் அப்படிங்கறதா அதோடைய அர்த்தம். Zeal means enthusiasm, உற்சாகம். இதுதான் தமிழ் அர்த்தம். Okay, we'll continue discussing the answers in next class as well. With this, I'll end my session. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.